தென்காசியில் திராவிட முன்னேற்றக் கழகம் திமுமுக தென்காசி யூனியன் கவுன்சிலரும் மாவட்ட சுற்றுச்சூழல் அணி துணைத் தலைவருமான மல்லிகா அதிரடி பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறியதாவது: மாவட்ட செயலாளர் பொறுப்பு ஜெயபாலன் திமுக பொறுப்பாளர்களை பெண்களை அவதூறாகவும் இழிவாகவும் கேவலமாகவும் நடத்தி வருகிறார். என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. தென்மண்டல பொறுப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி என் உடன் உள்ளார் என அவர் தெரிவித்து வருகிறார். கட்சியில் அடிப்படை உறுப்பினர் கூட இல்லாதவர்களுக்கு பதவி வழங்கப்பட்டுள்ளதாகவும், கடையநல்லூரைச் சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு தென்காசியில் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும், ஐடி இணைப்பில் தென்காசியில் தெரு வீதி எது என்பது கூட தெரியாத நிலை இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். எங்கள் அப்பாவுக்கு திருமண வாழ்த்து கூறியது தலைவர் மு. கருணாநிதி. பாரம்பரியமிக்க திமுக குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்தும் மாவட்ட நிர்வாகிகளுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பெண்கள் தென்காசியில் எவ்வாறு வாக்களிப்பார்கள்? வாக்கு எப்படி கேட்க முடியும் என கேள்வி எழுப்பினார். பெண்களுக்கு சம உரிமை, சம அந்தஸ்து வழங்கிய மாவட்ட பொறுப்பாளர்கள் பலரை சந்தித்துள்ளதாகவும், தற்போதைய மாவட்ட செயலாளர் பொறுப்பு ஜெயபாலன் மிகவும் கேவலமாக நடந்து கொள்கிறார் என்றும் தெரிவித்தார். அண்ணா, பெரியார், கலைஞர், தளபதியார் உருவாக்கி வழிநடத்தி வரும் திமுகவை இவர் துவங்கியது போல் நடித்து வருகிறார் என்றும், திமுகவை அழிக்க நினைக்கும் தீய சக்தியை வேரறுக்க வேண்டும் என்று கண்ணீருடன் வேதனையுடன் தெரிவித்தார்.